தீர்த்து விடணும் என்ன பெத்த அம்மா. குரு பகவான் அருள்ல பிறந்திருக்கீங்க, தட்சிணாமூர்த்தி வரோம் சரிங்களா. நீங்க பிறந்து 7.5 வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. வீட்டுல இடம் விட்டு இடம் வித்துருக்கணும், வேற ஏதாவது நடந்திருக்கும், கண்டிப்பா நடந்திருக்கும். இப்ப என்ன வயசாகுது? 43 வயசு. 43 வயசாகுது. 37 21 24 31 52 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி தசை, ஜென்ம சனி சொல்லுவாங்க. ஜென்ம சனியில இருக்கீங்க. இதுக்கு பரிகாரம் என்னன்னா கேட்டுங்க நல்லா. என்ன வேலை செய்றீங்க? டிரைவர் வேலை தான் செய்றீங்களா இல்ல பிசினஸ் எதுவும் செஞ்சீங்களா? வண்டி ஓட்டுங்க, வண்டி லாஸ் ரொம்ப குட்டி ஜெயதா பின்னாடி வந்திருக்கேன். என்ன கேட்டீங்கன்னா 11 வருஷம் அடி மேல அடியா இருக்கு. 11 வருஷம் ஆச்சு. சொல்ற புரியுதா? இது அடி மேல அடியா இருக்கு. வேலையில என்ன டிராவலிங் வச்சிருக்கீங்களா? டிராவலிங் வச்சிருக்கீங்களா இல்ல தனியா கார் எடுத்து ஓட்டுறீங்களா? இல்ல சொந்தமா கார் வச்சுதான். எத்தனை கார் வச்சிருக்கீங்க? ஒரு கார் தான். ஒரு கார். இது இந்த இதுல இருந்து அடி மேல அடியா இருக்கு. ஆமா, வண்டி ஓடல, வண்டியும் ஓடல, ஒண்ணும் ஓடல. ஐயா எங்கயா இருக்கு? வந்துட்டு போறோம். காலடி மண்ணு போயிருக்கு கேரளாவுக்கு. குட்டி ஜெயத்தான் இப்ப வந்து கேட்டல. குட்டி ஜெயத்தான் அதுதான் உன் பின்னாடி, அதுதான் உன் பின்னாடி வந்து வெளியே நிக்க சொன்னேன். குட்டி ஜெயத்தான் எங்க இருந்து வந்து கேட்டனா வெளியே நில்றானே. இந்த 7 மாசம் ரொம்ப மோசமா ஆக்கி இருக்கோம். வண்டி ராத்திரி தூக்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா குறுக்க வண்டி வரும், சரு சருன்னு இடிக்கிற மாதிரியே போகும். போச்சா? ஆமா, வண்டி அடிக்கணும், அடிபட்டுச்சு. வண்டி அடி மேல அடியாதான் கஷ்டமாகுது. வண்டி சுத்தமா ஓட்டமே கிடையாது. வண்டி 10 ரூபா வருமானமே கிடையாது. நான் சொல்றேன் எல்லா லாங்கிலையும் இந்த விஷ்ணு மாயாவை வச்சு சில பேர் வந்து இந்த தொழிலை முடக்குறது. ஆள் குட்டி ஜெயித்தான், குட்டி ஜெயித்தான். சாப்பாடு கூட நீங்க மாட பிசாசு ரெண்டையும் ஏவுனது. புரியுதா? சொன்னாரு உன்னை வந்து தொல்லை பண்ணுது, தூங்க விட மாட்டேங்குது, இருக்க விட மாட்டேங்குது. வண்டி ஓடுனா டக்குன்னு மறைக்குது, வந்து இடிக்கிற மாதிரி போகுது. கண்ணு டக்கு டக்குன்னு மறைக்குதா இல்லையா? மறைக்குது. கோளாறு இருக்கு. இந்த கோளாறு எல்லாம் தீர்க்கணும். சொல்றது புரியுதா? தொழிலுக்கு வந்து இந்த மை இருக்குல்ல, இந்த மை தான் தொழிலுக்கு. ஓடாம இருக்கு சாமி, ஓடணும். இயந்திரம் கொடுப்பேன், தகுடு, அந்த மாதிரி தகுடு சாமி ஓடுறதுக்கு இது பண்ணு. குட்டி சேத்தான விலைக்கு விடு. சரி சார். சரியா? அதுல இருந்து உன் உயிரை காப்பாத்தி விடு. செய்வன கோளாரா இந்த மாதிரி கழுப்பு கழிக்கணும். உனக்கு செய்வன குறி கொஞ்சம் உடம்புல. சொல்றது புரியுதா? இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி உனக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு, மயானத்துல தான் எடுப்பேன். சாதாரணமா இந்த மாதிரி இடத்துல எடுக்க மாட்டேன். ஏன்னா பொதுமக்கள் போற இடம், இதனால இங்க எதுவும் செய்ய மாட்டேன். மயானத்துக்கு கூட்டிட்டு போய் சக்கரம் போட்டு உனக்கு என்ன கழிக்கணுமோ கழிச்சு உனக்கு தாயத்தை போட்டு கொடுப்பேன். இந்த மை கொடுப்போம். சொல்றது புரிஞ்சுக்கிட்டியா? இந்த 3 கொடுப்பேன், கரெக்டா சரியா வந்துடும். சில நேரத்துல காலை சீன்ற மாதிரி இருக்கு, தூங்கையில அசந்து தூங்கையில தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதோ போன மாதிரி இருக்கும். அது நீ பார்த்தது இல்ல. அது தூக்கி போடுற மாதிரி மட்டும் தான் கண்டிஷனமா தூக்கி போடுற மாதிரி தான். சொல்றது புரியுதா? இந்த தூக்கி போடுறது என்னன்னா ஓட்டம். நான் சொன்னல, இப்ப ஓட்டம் இருக்கு அந்த வீட்டுல, வாடகை வீட்டுல திடீர்னு பட்டு போய் டக்குன்னு தூக்கி போறோம். இல்ல வண்டியில எனக்கு அப்படிதான். வண்டியில கண்டிஷனா தூக்கி போடுறாங்க. அது குட்டி சைத்தான் வேற. சொல்றது புரியுதா? வீட்டுல தூக்கி போறது அது வேற, இது வண்டியில தூக்கி போறது குட்டி சைத்தான் வேற. அதை நிக்குது குட்டி சைத்தான், இங்கதான் நிக்குது. சொல்றது புரிஞ்சுக்கிட்டியா? இதை கழுப்பு கழிச்சு உனக்கு அந்த குட்டி சைத்தான விலைக்கு விட்டா கரெக்டா வந்துடும். அதுக்கு இடையில நான் சொன்னதை போயிட்டு செஞ்சுட்டு வந்துடும். சரி சார். சரியா? சொல்லிட்டு வந்தீங்கன்னா தொழில் இலையில எல்லாமே நாம வந்துடும். இங்க வந்து நிறைய பேர் அப்படிதான் நல்லா இருக்கான். இது பார்க்கதான் எளிமை. அம்மா நான் ரொம்ப எளிமையா தான் இருப்பேன். சொல்றது புரியுதா? நமக்கு வந்து 4 பேர் உயிரை காப்பாற்றணும், எல்லாரையும் நல்லா இருக்கணும். எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்கு என்னால. இந்த ஏவலு, பில்லி, சூனியம், கணவன் மனைவி பிரச்சனை, வேற சொத்து பிரச்சனை, எல்லாத்துக்கும் பார்ப்பேன். இது முடியாதுன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் இந்த அம்மா முடிச்சுதான் கொடுத்துருக்கு. எது இருந்தாலும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முனி வந்து அடிச்சிருக்கு. முனின்னா கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. சில இது வந்து வேகமா வரும். துருமுனியெல்லாம் இருக்கு. துருமுனியெல்லாம் ஆளை அடிச்சு காலி பண்ணும். போற வழியில ஆளை வந்தா தள்ளி விடும், ஒரு சோடையை கொடுக்கும்.
இப்போ வந்து இந்த பில்லி சூனியெல்லாம் திடீர்னு போயில வண்டியில தள்ளி விடும். இந்த மாதிரி இருக்கு, திடீர்னு வண்டி வருதுன்னா திரும்பி குறுக்குல வரும், ஆளுகளை வந்து தள்ளி விட்டு சாவடிக்கும். திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மனசை மாத்தி மேல இருந்து மாடியில இருந்து குதிக்க வைக்கும். அப்படி இல்லையா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவை ஏற்படுத்தும், பிரிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு சொல்லி செய்யறது அந்த செய்வனை வந்து பாதிக்கும். சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்க மூணை கண்பாலா. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த பயணம் வந்து ஒரு மிக சுவாரஸ்யமான பயணம் தான். ஐயா காளியப்பன் சித்தரை வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம், ஒரு நாள் வாங்கினாங்க. நமக்கு சில விஷயங்கள்லாம் வந்து காலத்தில் வந்து ரொம்ப அனுபவப்பட்டோன்னா போதண்ட வாழ்க்கை, இதுக்கு மேலே யாரை போய் கேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்த நேரத்தில் நமக்கு தீபா மேடம்னு ஒரு சிலம்பம் கோச் இருக்காங்க. அவங்களோட அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காளியப்பன் சித்தர். இன்னைக்கு அவரை பார்க்க தான் வந்து ஆவடியில் இருக்கிற நம்ம கன்னியப்ப நகருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மெயினாக வந்து என்னன்னா, அவர் ஆன்மீகத்துல பல பேருக்கு பல தீர்வுலாம் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வந்து மக்களுக்கு பல கேள்விகள்லாம் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் நிஜமா, அதுல இருந்து எப்படி தீர்வு காணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. உங்களோட பக்தியை பத்தி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பல வந்து காளி ரூபத்துல பல பேருக்கு தீர்வு கொடுத்து பல பேருக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. வந்து இப்போ முக்கியமான ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னன்னா, நம்ம பக்தியா ஒரு தெய்வத்தை வணங்குறோம், ஆனா வந்து ஒரு இன்னொரு தெய்வம் வந்து அந்த தெய்வத்தையே கட்டி போட்டுருது அப்படின்றாங்க. அது நிஜமா சாத்தியமா? அது ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, மாந்திரிகத்துல எல்லாமே சாத்தியம் தான், சாத்தியம் இல்லாம இல்லை. அதுதான் வந்து சில பேரை வந்து முதல்ல உங்களை வந்து அழிக்கணும்னா சாமியை பிடிச்சி கட்டுவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து செய்வனையை பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்றது, குட்டி சைத்தான், மாட பிசாசு, அந்த மாதிரி துரு வேலை, நாச வேலை செஞ்சு ஒருத்தரை முடக்கிறது, வேலை இல்லாம பண்றது, அந்த மாதிரி ஏதாவது அடிபடுறது, இல்ல சாக வைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் நடக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள நிறைய பேர், கணக்கே இல்லை, ஆயிரக்கணக்கான பேரை நான் காப்பாத்தி விட்டுருக்கேன். அதே மாதிரி திருமண தடை விலக்கி விட்டுருக்கேன். அதே மாதிரி கனவு மனைவி பிரச்சனை எதா இருந்தாலும் அதை சேர்த்து வச்சிருக்கேன். எதனால வருது? முதல்ல ஜாதக ரீதியா எதுவும் கோளாறு வருதா, இல்ல இருக்கிற இடத்துல ஏதாவது கோளாறு இருக்கா, இல்ல சாமி குலதெய்வத்துல ஏதாவது கோளாறு இருக்கா, இத மூணையும் நல்லா தெளிவா பார்த்து எதுலயாவது ஒண்ணுல கோளாறு வரும். சில டைம் மூணுலயுமே கோளாறு வரும். அதுக்கு தீர்வு பண்ணா எல்லாமே சரியாயிடும். பக்தியா கும்பிடுறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து வராங்க. மற்றபடி எந்த நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க உண்டு, அவன் வேலை உண்டு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு வந்து அந்த ஊர்ல ஆள் இருக்கான் அப்படின்னு ஒரு தைரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்தியில கடவுளை கும்பிடுறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்னல்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பணம் இல்லாத போது நிறையவே வந்து எங்கெங்கயோ போய் ஏமாந்து என்னென்னமோ லைஃப் போகுது. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க? ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என்னைய பாக்குற வரவங்களே 20 லட்சம் ஏமாந்துட்டு சுவாமி, 30 லட்சம் ஏமாந்துட்டேன், நான் அந்த ஊருக்கு போனேன், இவர்கிட்ட பார்த்தேன், அவர்கிட்ட பார்த்தேன், எனக்கு இந்த தீர்வு பண்ணி தரேன், நான் இங்க பண்ணி கொடுக்கல, 20 லட்சம் போச்சு, 30 லட்சம் போச்சு. ஒருத்தவங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க, ஒரு 8 மாசம் இருக்கும். அவங்க ஒரு இடத்துல 20 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டாங்க. வரையில அவங்க போய் காசு கேட்டிருக்காங்க, என்னங்க முடியல காசு, அவன் திருப்பி செய்வனை செஞ்சு விட்டு ஒரு மாதிரியா வந்தாங்க. தன்னை தானே மறந்து அந்த ஏவல்ல பாதிக்க விட்டு அவங்கள நான் சரி பண்ணி விட்டு இப்ப நல்லா இருக்காங்க. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி இடம் விற்கல சாமி, இந்த இடம் விற்கல, எனக்கு முடிச்சு கொடுனா, வாகனம் ஓடல, தொழில் சரிவு ஏற்படுது, தொழில வந்து முன்னேற்றமே இல்லாம இருக்கு சாமி, அது எதனால கோளாறுன்னு பார்ப்போம். செய்வன கோளாறும் தான் அதை நிவர்த்தி பண்ணி விடுவோம், செய்வனை அகட்டி விடுவோம், நல்லா வந்துருவாங்க. இல்ல ஜாதக ரீதியா எதுவும் கோளாறுனா அது பரிகாரம் சொல்லுவோம், இந்தந்த கோயில்ல போங்க, இதை செய்யுங்க, அதுக்கு தீர்வு கரெக்டா செஞ்சு அதே மாதிரி சரியா இருக்கு, நிறைய பேர் நல்லா இருக்காங்க. சரிங்களா? சில இது வந்து சாமி என்னால வர முடியல, நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன், மலேசியால இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கேன் அப்படின்னு என்னை தொடர்பு கொள்ளையில நான் சொல்லுவேன், இந்த அங்க இருக்க கோயிலோ அதுக்கு வந்து இந்த சுவாமிக்கு வந்து இதை செய்யுங்க, செய்வன கோளாறுக்கு இதே மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட பொருள் இருக்கும், மை தொழில் ரீதியா மை கொடுத்து அனுப்புவேன், தாய்த்து கொடுத்து அனுப்புவேன், செய்வன கோளாறு அகற்றுறதுக்கு தகுடு கொடுத்து அனுப்புவேன், அங்கே தொழில் வந்து நல்லா வர்றதுக்கு, செய்வன கோளாறுலாம் அகற்றுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. சரிங்களா? பாத்துக்கங்க, இதுதான் மை.
இப்ப இதெல்லாம் பார்க்க வந்து எங்களுக்கு பக்தியோட பயம்தான் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இப்ப இன்னைக்கு ஒரு தேவைக்காக உங்களை தேடி வரோம். இன்னைக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிருது. நாளைக்கே வந்து அடுத்த தலைமுறை வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு இன்னல் அப்படின்னு சொல்லி இன்னல்லே இருக்கிறோம். ஒருத்தன் வந்து மனுஷனா பிறந்தவன் இந்த ஒரு விஷயத்த கடைபிடிச்சா இது மாதிரி தேவையில்லாத ஒரு இன்னலுக்கெல்லாம் சிக்க மாட்டானா அவன் என்ன பண்ணா நல்லா? அப்படிங்களா ஐயா? நான் முதல்ல வந்து குலதெய்வம் வழிபாடு, நீ எந்த சாமியை கும்பிடுறியோ இல்லையோ குலதெய்வத்தை போய் கும்பிட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா ஒரு அடி வாங்குது ஒரு பிரச்சனைனா குலதெய்வம் தான் வந்து ஒன்றை காப்பாற்றும். சும்மா இருக்க தெய்வம் வந்து எதுவுமே காப்பாத்தாது. எது இருந்தாலும் குலதெய்வம் தான் மெயினா காப்பாற்றும். குலதெய்வம் தெரியாதுன்னே நிறைய பேர் வந்திருக்காங்க என்கிட்ட. குலதெய்வமே தெரியல சாமி, இந்த பெருமாளை கும்பிட்டோம், அந்த முருகரை கும்பிட்டோம், இந்த கணபதியை கும்பிடுறோம், குலதெய்வம் எதுவும் தெரியாதுன்னா. இதே மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார். குலதெய்வமே தெரியாது சாமி, பிறந்ததுல இருந்து நாங்க எங்க அப்பா பெருமாளையும் குரங்கு தான் கும்பிட்டு இருக்காரு, ஆஞ்சநேயரை தான் கும்பிட்டு வழிபடுறாரு. என்ன தெய்வம்னா அதே மாதிரி உள்ள போய் பார்த்தேன் 2000 வருஷம். உள்ள போய் பார்த்தா வீரன், மதுரை வீரன், கத்தி போட்டு ஆடினது, கத்தி மேல நின்று வாக்கு சொன்னது. அதை நான் சொன்னேன், கரெக்டா இருந்துச்சு. இந்த இடத்துல உங்க வீட்டுக்கிட்ட இந்த சாமி இருக்கான்னா அதே மாதிரி இருக்கு சாமின்னாங்க. இந்த இடத்துக்கு போங்கன்னாரு, போய் பார்த்தாரு, இப்ப நல்லா இருக்காரு, தொழில் சரிவில இருந்து முன்னேறி வந்துட்டாரு. சரி, அவங்க நம்பிக்கை பொறுத்து எப்படி நீங்க இந்த ஆன்மீக விஷயத்துக்கு வந்தீங்க, எப்படி வந்து ஒரு நம்பிக்கையான தீர்வு கொடுக்க முடியுது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது செய்ய போறவங்க தான் கெடுதல் வருது. நீங்க பல பேருக்கு நல்லது செய்றீங்க, நீங்க உங்களை வந்து அந்த கருமா இல்லையா, இப்ப உங்களுக்கு நல்லது செய்யறேன், அந்த கருமா வந்து என்னை காக்கும். அதுக்குதான் அந்த அன்னதானம் எல்லாம் பண்றது, கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்றது, கண்ணு தெரியாத காது கேட்காது கூணு குருடு செவிடுக்கெல்லாம் போய் அன்னதானம் பண்றது. ஒருத்தன் கர்மாக்குள்ள போய் அவன் உயிரை காப்பாத்துறோம் அப்படின்னும் போது அந்த கர்மா வந்து நீங்களை தாக்கும். அந்த கர்மால இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு சில வழிகளை பண்ணணும், சில யாகத்தை பண்ணணும், சில பேருக்கு வந்து தானம் தர்மம் பண்ணணும். அந்த செஞ்சாதான் அந்த கர்மா வந்து அந்த பாதிப்புல இருந்து விலகி போகும். அதுல இருந்து நான் இது பண்ணணும். இப்போ உங்க இதுல வந்து சில இது பார்க்க முடியாது. முன்ன வந்து எத்தனை வயசு வரைக்கும் இருப்பீங்க, இத்தனை வயசுல மரணம் ஜம்மிக்கும், இத்தனை வயசுல வந்து நீங்க இருப்பீங்க, இது நிழப்போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப நம்ம அதை சொல்றோம், அதுல இருந்து காப்பாத்தி நிறைய பேரை காப்பாத்தி விடுறோம். இன்னைக்கு போறீங்க, இது நடக்க போகுது, இந்த வழியா போகாதீங்க, இப்படி போங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த கர்ம பலன் வந்து எங்களை தாக்கும். கண்டிப்பா. அதுக்காக தான் அந்த கோயிலுக்கு வந்து நாங்க வந்து உதவி செய்யறது. இப்ப கோயில் கட்டுறாங்க, அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, சில பேருக்கு வந்து சாப்பாடை வாங்கி கொடுக்கறது, சில பேருக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யறது, அந்த மாதிரி சில உதவி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், ட்ரஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா எங்களை அணுகலாம். ஏதாவது செஞ்சா நாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு செய்வோம். இப்ப வந்து பிரம்ம எழுதுற விதி, அதுல இருந்து தப்பிக்கிற வழியை மட்டும் நாங்க பார்ப்போம். இப்ப ஜனனம் மரணம் இதுக்கு இடையில எல்லாமே சித்தர்கள் வந்து சில விஷயம் தெரியும். ஜனனம் எப்போ மரணம் எப்போ, ஏன் விதியை நான் பார்த்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட இதுல நான் ஜீவசமாதி ஆகும்ன்றது எனக்கு விதி. நான் இந்த இதை எப்ப பார்த்தேன்னு சொன்னா கரெக்டா ஒரு 11 வயசுல ஒரு இடத்துக்கு போறேன். போகையில என்ன அறியாம நான் பாக்குறேன், நான் வந்து தாடியும் காவி வேட்டியும் இந்த மாதிரி சிகப்பு வேட்டியும் கட்டி என் உருவம் தெரியுது. நான் பயந்து ஓடியாடுறேன் அந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில இருந்து நான் பயந்து ஓடியாடுறேன். நம்ம வந்து இப்படி தெரியறோமோ, அதுதான் இயல்பு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணா எனக்கு புலன்பட்டது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து நாடினேன், ஆன்மீகத்தை நாடினேன். அதுல இருந்துதான் எனக்கு வந்து எல்லாமே இது நடக்க போகுது, இது நடக்குது, இது எப்படி இருக்கலாம், இது ஏன் இருக்கலாம், இது எது நடக்குது, எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. எனக்கு அடுத்து அம்மா கிட்ட எனக்கு வந்து என்ன தீர்வு எல்லாமே அம்மா. சரி, இப்ப வந்து கேக்குறாங்க, அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த தீர்வுப்பா, இதை செய்ப்பா, இதை செஞ்சினா உங்களுக்கு தீர்வு சரியாகும், இது இந்த மாதிரி இருக்கு, முன்னாள் பாவ கர்மா இருக்கு, இந்த கர்மா அவங்க போக்குனா அவங்க நல்லா இருப்பாங்க. கர்மானா என்ன கர்மா, முன்னாடி அவங்க செஞ்ச பாவ கர்மங்கள் தான் கர்மா வினை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க, விட்டுட்டு ஓடுறாங்க, ஒருத்தங்களை கொல்றாங்க, அந்த ஆத்மா அந்த பாவம் அடுத்தவனை ஏமாத்துறான், அடுத்தவன் சொத்தை புடுங்கி விற்கிறான். அப்படின்னும் போது அந்த பாவங்களே எதுனா பிள்ளைகளை செய்யறோம், அதுதான் கர்மா. கண்டிப்பா சாமி. நிகழ்ச்சியோட இன்னொரு ஒரு கேள்வி கேளுங்க ஐயா. சாமி வந்து பல வந்து பூர்வீகத்துல இருந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் கடவுளை வழிபட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு கோவில் ஆகட்டும், நீங்க பண்ற ஒரு அன்னதானம் ஏதோ மக்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லைங்க ஐயா. இல்ல பண்ணிக்கிட்டு தான், ஏன்னா நாமளும் பக்தியில தானே இருக்கோன்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவங்களோட பிரச்சனை நீங்க தீர்த்து வைக்கிறீங்கன்றது எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியும்? அவங்க எல்லாம் பண்றாங்க, எப்படி நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு. ஏன்னா கடவுள் கோயிலுக்கு தான் போறோம். இவரு நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி அம்சத்துல பிறந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு தானம் பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். ஓகே,
அந்த நட்சத்திரமாக மட்டும் அவர் தான் ஏத்துவார். இப்ப இவர் சிவகோத்திரம், சிவனால இவர் பிறந்தாருன்னா அந்த சிவனுக்கு பண்ணா மட்டும்தான். அதுதான் சொல்ற, யாருக்கு எது பண்ணுனா நலன். இப்போ அவங்க லட்சுமி வம்சத்துல பிறந்தா லட்சுமிக்கு பண்ணா மட்டும்தான் பலன். சொல்ற புரியுதா? சித்தர் அம்சத்துல பிறந்திருக்கீங்க, அப்ப சித்த ரூபம், அந்த சித்தர்களுக்கு வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா. எதுக்கு அதுதான் சொல்றேன், எதுக்கு எது பண்ணுனா தீர்வு. எல்லாரும் அன்னதானம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எது பண்ணா நமக்கு தீர்வாகும் அந்த தீர்வை கண்டுபிடிச்சு பண்ணணும். இப்ப என்ன கோளாறு, அந்த கோளாறு எது பண்ணா நம்ம வந்து தெளிவாகி வருவோம். இப்ப சொல்லுவாங்க இதுல தீபம் போடு, பூசணியில தீபம் போடு நேரம், அது எந்த நேரத்துக்காக போடுறது அது தெரியணும் முதல்ல. கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ எல்லா இடத்துலயும் முருகர் இருக்காரு, பழனிக்கு போனா அங்க 6 படையில அதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல, அந்த பலனை கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இங்க இருக்க எல்லாமே சுவாமி தான். இப்ப இங்க கன்னியம்மன் இருக்கு, இந்த கன்னியம்மன் வந்து ஒரு 12 மணிக்கு மேல மூச்சு உள்ள வாங்கி வெளியே விடும். அந்த காலத்துல 6 மணிக்கு மேல இந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, இப்ப எல்லாருமே போறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சிரிச்சுக்கிட்டே. அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில் ஈப்பவரா இருக்கு அது நாங்க அறிவோம். அம்மா வந்து என்கிட்ட கூப்பிடுவோம், நான் கட்டி வச்சிருக்கேன், எத்தனை கோயில போய் கட்ட உடச்சி விடுவேன், போய் உக்காந்து அது வந்து சொல்லும், என்ன கட்டி வச்சிருக்கான்பா வந்து உடச்சி விடுப்பா, நான் வெளியே போகணும் அப்படின்னு நான் போய் உட்காருவேன். யாருக்கும் தெரியாது, போய் உட்காருவேன், தனியா உட்காந்து மந்திரத்தை சொல்லி கட்ட உடச்சி விடுவேன், சாமியை வெளியேற்றி விடுவேன். சொல்றது புரியுதா? அந்த மாதிரி எத்தனையோ சாமியை கட்ட உடச்சி விட்டதுனால அது என்ன சொல்றேன்னா, உன் புள்ள குட்டியில காப்பாத்துறேன், உன்னை நான் காப்பாத்தி நிறுத்திக்கிறேன்ப்பா, எனக்கு அது போதும் தாயே. சரிங்க சார், கண்டிப்பா. என்ன நம்பி நாடி வரவங்களுக்கு நல்லதை செய், நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கு தான். இப்ப வந்து எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திட்டு இருக்கேன், எத்தனையோ பேருக்கு நல்லதை செய்யறேன். எத்தனையோ பேர் இப்போ ஒருத்தர் மலேசியால வந்து காசு கொடுத்தாலே ஒரு 10 பேருக்கு தானத்தை கொடுப்பான, 10 பேருக்கு தானத்தை கொடுத்தேன். சரிங்க சார். அவர் இப்ப நல்லா வேலை வாய்ப்பு நல்லா கிடைச்சிருச்சு, பண்ணுச்சு, நல்லா இருக்காரு. இடையில சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன் சாமி, செஞ்சேன். அந்த மாதிரி சொல்லுங்க ஐயா. வேற என்ன கேள்வி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் மனசுல ஒரு சந்தேகமா இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு ஒரு நியாயமான ஒரு ஐயா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க முதல்ல இங்க வாங்க, யாருக்கு எந்த சந்தேகம்னாலும் வாங்க, தீர்வு பண்ணி கொடுக்குறேன். நீங்க முதல்ல வந்து இப்ப என்கிட்ட பார்த்தோம், அடுத்தது வந்து சொல்றாங்க இவங்க போய் இன்னொரு ஆளுகிட்ட சொல்றாங்க, அவங்க இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிதான் என்கிட்ட வராங்க. இப்ப வாரவங்க எல்லாம் நான் கேட்கிற கேள்விக்கு நின்னவெல்லாம் கையை கட்டி உட்காடுறான், காலில் விழுந்துறான். என்ன சோதிக்கவே மாந்திரியம் கத்துக்கிட்ட பேர் நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து காலில் விழுந்துட்டு போனாங்க. ஒருத்தங்க 7 பேர்கிட்ட மாந்திரியம் கட்டின சாமி, உன் குரு யாரு, கத்து கொடுத்தவன் ஏவன் எனக்கு சொல்றமா. என் குரு ஜீவ சமாதியா இருக்காரு, நான் ஜீவ சமாதியில தான் அவர் இருக்காரு, எனக்கு கத்து கொடுத்தவர ஜீவ சமாதி, 2 பேரும் ஜீவ சமாதியில இருக்காங்க. அவங்க நான் வழிபட்டுட்டு தான் குருவே துணை, குருவே நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக நான் சொல்லிட்டு தான் எந்த விஷயமாவும் ஆரம்பிப்பேன். என் குரு தான் எனக்கு கத்து கொடுத்தது. 7 வயசுல இருந்து எனக்கு கத்து கொடுத்தாரு, நல்லதையும் கத்து கொடுத்தாரு, கெட்டதையும் கத்து கொடுத்தாரு. ஆனால் ஒண்ணு சொன்னாரு, நல்லதை செஞ்சா மட்டும்தான் புள்ள குட்டியோட நீ சந்தோஷமா இருக்கலாம், கெடுதல் செஞ்சா நீ எதுவுமே இருக்காது. பாதி நாள் நான் சுடுகாட்டுல இருக்கேன், பாதி நாள் வீட்டுல இருக்கேன், இதுதான் உண்மை. பாதி நாள் புகையில இருப்பேன். எங்க கொல்லிமலையில இருக்கானா சதுரகிரியில இருக்கானா எனக்கே தெரியாது, எந்த குண்டுல வேணாலும் இருப்பேன். சொல்றது புரியுதா? ஏன் இது அப்படி என்ன நாடி வரவங்களுக்கு நான் நல்லதை செய்யறேன். கண்டிப்பா. சென்னையில இருந்து வர எங்களுக்கே உள்ள டைம் ஆகுது. கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது. இப்ப வந்து வேற ஊர்ல உள்ளவங்க எப்படி உங்களை தொடர்பு? ஐயா இது எப்படின்னா, ஆவடி 61K வீராபுரம் கன்னியம்மன் நகர், கன்னியம்மன் கோயில், அந்த ஸ்டாப்ல இறங்கிட்டீங்கன்னா, லாஸ்ட் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப் இறங்கிட்டீங்கன்னா பக்கத்துலதான் வீடு. அத சிவலிங்கம் பாத்தீங்களா, சிவலிங்கம் தான் வச்சிருக்கேன் நான், ஐயாவை தான் வச்சிருக்கேன். அம்மா காளியம்மா, காளியம்மாவுக்கு எப்படி அடுத்தது கோயில் கட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து சொல்றாங்க தீர்வு, நீங்க சொல்லுங்க சாமி, இந்த மேல கட்டியிருக்கேனே அவருக்கு வந்து இந்த ஓடு போட்டுக்க பாருங்க. அது வந்து எப்படின்னா, நான் காசு போட்டு பண்ணல, அவங்களுக்கு தீர்வு இதாயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, சுவாமி ஏன் உட்கார்ந்து இருக்க சுவாமி, எனக்கு நல்லது நடந்துச்சு, நான் ஓட்டு போட்டு கொடுப்பான்னு. சரி அம்மா ஐயாவுக்கு நனையாம இருக்கிறதுக்கு உன்னை செய்யுங்கன்னா அவங்க செஞ்சு விட்டு போயிட்டார். சரிங்க சார். இப்போ வந்து நேர்ல வர முடியாதவங்க பல பேர் வந்து உடம்பு முடியாதனால நேர்ல வர முடியாம இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி? அது வந்து நான் போன் மூலியமா தீர்வு, சில இது கழிக்கிறதும் இது பண்ணிக்கலாம், போன் மூலியமா தீர்வு சொல்லிடுறேன். இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செஞ்சீங்கன்னா சரியா போயிடும், இதை செய்யுங்க. அதே மாதிரி நிவர்த்தி ஆயிருக்கு.
நிறைய பேர். இல்ல வர முடியலன்னா இந்த மாதிரி மைய கொடுத்துருவேன், அதுக்கு ஏத்த தாயத்து கொடுத்துருவேன் தீர்வு சொல்லி, அதுக்கு இயந்திரமும் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். வச்சு பூஜை பண்ணுங்க, வராக இயந்திரம் கூட, பித்திரிங்கிறா, வேற இது காளி, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இதாகுதோ அதை கொடுத்து அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து சரி பண்ணுவேன். அப்படி இல்ல நான் கட்டு உடைக்கிறதா கட்டை உடைச்சி விடுவேன். சாமி கட்டு போட்டிருக்காங்க சாமி, சரி கட்டை உடைச்சி விட்டு சாமியை வர வைப்பேன். ராத்திரி வந்துடும், சத்தம் கேட்குதான்னு கேட்பேன், சத்தம் கேட்டுச்சு சாமிம்பாங்க. மல்லிகைப்பூ வாடை அடிச்சுச்சான்னு கேட்பாங்க, மல்லிகைப்பூ வாடை அடிச்சுச்சும்பாங்க. சாமி வந்துருச்சும்பாங்க, நல்லா இருக்கு சாமிம்பாங்க. அந்த மாதிரி சொல்லிதான் எனக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்க சாமி. ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் வந்து உதவி பண்ணலாம், பட் அவனை பிரச்சனை தீர்க்கறது உங்களை மாதிரி ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பா. அப்போ வந்து வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சாமி? வியூவர்ஸுக்கு நான் வந்து சொல்றது என்னன்னா, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நேரா வாங்க. ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுவாமி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும், நேரா வாங்க. நேரா வந்து உட்காந்து பாருங்க, அப்பதானே உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாருமே கெடுதல் கிடையாது, நான் எல்லாரையுமே சொல்ல மாட்டேன். சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா இருக்கேனா, அதான் நான் சொல்ல முடியும் ஐயா. சரிங்க சாமி, ரொம்ப பயனுள்ள தகவல் தந்தீங்க சாமி. நேர்களே, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வந்து பயனுள்ளதா இருக்கும். எதுவுமே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தாதான் நீங்க அதை வந்து கண்டிப்பா தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா நானே வந்து வேற ஒரு ப்ரோக்ராம வந்து இன்னைக்கு ஐயாவை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட கேள்வி எல்லாம் பல பேர் சந்தேகமா கேட்ட கேள்விதான் நான் உங்க ஐயா கிட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, உங்களுக்கு வந்து மனசுல பட்டுச்சுன்னா ஐயாக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து வெறும் வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தவிர யாருக்கிட்டையும் வந்து எதுவும் திணிக்கிற நிகழ்ச்சியில அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். கண்டிப்பா யாருக்கு எந்த பாக்கியம் இருக்கோ கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பாக்கியம் நிறைவேறும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை கண்பாளன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.